பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேற்றைய தினம் உங்களுக்கு முன்னால் படிக்கப்பட்டது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நேமத்துகளை பற்றி அல்லாஹ் கூறினான். அல்லாஹ் வானம் பூமியிலே இருக்கக்கூடியவற்றையெல்லாம் உங்களுக்கு வசமாக்கி கொடுத்தான். தன்னுடைய நேமத்துகளை உங்களுக்கு புறத்திலேயும் அகத்திலேயும் அல்லாஹ் எவ்வளவோ நேமத்துகளை கொடுத்திருக்கிறான். இதையெல்லாம் அனுபவித்து கொண்டு இன்னமும் அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் அறிவில்லாமல், நேர்வழி இல்லாமல், ஒளிமிக்க வேதம் இல்லாமல் அல்லாஹ்வை குறித்து தர்க்கம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் சில பேர். அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் அல்லாஹ்வால் இறக்கப்பட்டதை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டால் நாங்கள்லாம் பின்பற்ற மாட்டோம், நாங்கள் எங்களுடைய முன்னோர்களை தான் பின்பற்றுவோம் என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் சொன்னான், கொழுந்து விட்டு எரியக்கூடிய வேதனையின் பக்கமாக சைத்தான் அவங்களை கூப்பிட்டாலும் அப்பையும் பின்பற்றுவாங்களா அப்படி சொல்லி அல்லாஹ் கூறினான். பிறகு அல்லாஹ் தஆலா சொன்னான், யார் நன்மை செய்த நிலையிலே அல்லாஹ்வின் பக்கமாக சாய்ந்து விடுகிறார்களோ அவர்கள் உறுதியான கயிற்றை பலமாக பிடித்து கொண்டார்கள். யார் நேரான பாதையிலே நடக்கிறார்களோ அவங்க உறுதியான கயிற்றை பிடித்து கொண்டார்கள். அதனால் அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி இருக்கிறது, மறுமையில் அவர்களுக்கு எந்த தண்டனையும் அவர்களுக்கு கிடைக்காது. அப்புறம் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆறுதலை கூறினான். யார் நிராகரிக்கிறார்களோ அவங்கள பார்த்து, நாயகமே நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் நம்மக்கிட்ட ஒரு நாளைக்கு வருவாங்க, அவங்க செஞ்ச காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு நாம் அறிவிப்போம். அல்லாஹ் இருக்கிறானே, உள்ளங்களிலே ஓடக்கூடியதையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். உலகத்திலே காஃபிர்கள் கொஞ்ச நாளைக்கு அவர்கள் சுகம் அனுபவித்துக் கொள்ளட்டும், நுமத்தியுஹும் கலீலா, கொஞ்ச காலம் அவர்களை நாம் சுகம் அனுபவிக்க வைப்போம். அதுக்கப்புறமேல சும்மா அது தர்ருஹும் இலா அதாபின் கலீல், கடுமையான வேதனையின் பக்கமாக அவர்களை நாம் நிர்பந்தப்படுத்துவோம் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறியிருந்தான். இதை பற்றி நேற்று உங்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டது. பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி காட்டுகிறான், வலையின் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை படைத்தது யார் என்று அவர்களிடத்திலே கேட்டால் யகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. குலில் ஹம்துலில்லாஹ், நாயகமே கூறுங்கள், அல்லாஹ்வுக்கே புகழெல்லாம், புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது என்பதாக கூறுங்கள். வல் அக்ஸருஹும் லா யஅலமூன், அவர்களிலே அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியில எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அந்த அல்லாஹ் இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத், நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றவனாகவும் புகழுக்குரியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன பேசுகிறான் அப்படின்னு சொன்னால், படைச்சவன் அல்லாஹ் தான் அப்படின்னு சொன்னால் வணங்கப்படுவதற்கு தகுதியானவனும் அல்லாஹ் தானே, அப்புறம் அல்லாஹ்வை விட்டுட்டு அடுத்தவனை வணங்குற, அதை அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், முஷ்ரிக்குகள் இணை வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களிடத்துல கேட்டா படைச்சவன் யாருன்னு கேட்டா அல்லாஹ் தானே ஒத்துக்குவாங்க. அதாவது நிறைய சாமியை கும்பிடுவாங்க, அந்த சாமி இந்த சாமி நிறைய சாமி கும்பிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியும் இந்த எல்லா சாமிக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு அப்படி சொல்லி, அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துப்பாங்க. ஆனால் அல்லாஹ்வை ஒத்துக்கொள்வதோடு கூடி அடுத்தவங்களை வணங்குறாங்க, அடுத்த தெய்வங்களை, அடுத்த சாமிகளை அவர்கள் வணங்குகிறார்கள். அல்லாஹ் தான் படைச்சாங்கிறது தெரியும், இவங்க கும்பிடுற மற்ற சாமிங்கள்லாம் அல்லாஹ்வுக்கு கீழே தாங்கிறதும் தெரியும். அப்படி இருந்தும் அல்லாஹ்வுக்கு இணையை அவர்கள் கற்பிக்கிறார்கள். அதான் நாங்கள் சொல்கிறோம், வலையின் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த், படைத்தவன் யார் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க எல்லாம் உண்மையை ஒத்துப்பாங்க, அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்கிற ஆளுக தான் அல்லாஹ்வுக்கு இணையும் வைக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்லுகிறான், நாயகமே நீங்கள் கூறுங்கள், குலில் ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அப்படின்னு சொல்லி புகழெல்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. இவங்க இதையாவது ஒத்துக்கிட்டாங்களே, அல்லாஹ் தான் படைத்தவன் அப்படின்னு சொல்லி
அதையாவது ஒத்துக்கொண்டார்களே. இணை வைப்பவர்களிலே அதிகமானவர்கள் பல் அக்ஸருஹும் லா யஅலமூன், அவர்கள் அறிய மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும். பிறகு அல்லாஹ் லில்லாஹி மாஃபி ஸமாவாதி வல் அர்து அப்படிங்கிற அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வானம் பூமியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருள்ல இருந்து பெரிய பெரிய பொருள் வரைக்கும், கண்ணுக்கே தெரியாமல் இருக்கும் பொருள்களில இருந்து கண்ணுக்கு தெரிகின்ற பொருள் வரையிலும் எல்லா பொருளையும் அல்லாஹ் தான் படைத்தான். எல்லாம் அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தமானது. சின்ன பொருளில் இருந்து பெரிய பொருள் எல்லாம் அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தமானது. யாரும் சொந்தம் கொண்டாடிக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் இந்த செய்தியை அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். வானம் பூமியினுடைய வராசத் யாருக்கு சொந்தமானது? யார் இதற்கு உரிமைக்காரன்? அல்லாஹ் தான், படைச்சவன் தான் உரிமைக்காரன். நம்ம சும்மா சொல்லிக்கிறோம் நம்ம உரிமைக்காரவங்க அப்படின்னு. நம்மெல்லாம் உரிமைக்காரவங்க கிடையாது. அல்லாஹ் தான் உரிமைக்காரன். அதை தான் அல்லாஹ் சொல்றான். வானம் பூமியில இருக்கிற சின்ன பொருள்ல இருந்து பெரிய பொருள் வரையிலும், கண்ணுக்கு தெரிகிற பொருள்ல இருந்து கண்ணுக்கே தெரியாத பொருள் வரையிலும் எல்லாத்தையும் அல்லாஹ் தான் படைச்சா. எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானது. அந்த அல்லாஹ் இருக்கிறானே, இன்னல்லாஹ ஹுவல் கனி, அல்லாஹ் தேவையற்றவன். எல்லோருமே அல்லாஹ்வின் பக்கம்தான் தேவை உடையவர்கள். அல்லாஹ்வுக்கு எதுவும் தேவை கிடையாது. அல்லாஹ்வுக்கு துனியாவில் இருக்கிற எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். ஆனால் அல்லாஹ்வுக்கு எதுவும் தேவை கிடையாது. மனுஷ பயலுக்கு தான் எல்லாம் தேவை. அதனால் அல்லாஹ் இருக்கிறானே தேவையற்றவன். எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ளவர்கள். அந்த அல்லாஹ் ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் புகழுக்கு சொந்தக்காரன். எல்லா விதமான புகழுக்கும் தகுதி உடையவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். படைத்தவன் அவன்தான், பரிபாலிப்பவன் அவன்தான், வாழ வைப்பவன் அவன்தான், மரணத்தை கொடுப்பவன் அவன்தான், சந்தோஷத்தையும் துக்கத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பவன் அவன்தான். புகழுக்கு சொந்தக்காரன் என்றால் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் தேவையற்றவன், புகழுக்கு உரியவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். பிறகு அல்லாஹ் தஆலா வலவ் அன்னமா ஃபில் அர்தி மின் ஷஜரத்தின் அக்லாமு வல் பஹ்ரு யமுத்துஹு மின் பாதிஹி சபஅத்து அபுஹுரின் மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ், அந்த ஆயத்தில் இருந்து அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வுடைய புகழை நீங்கள் பேனாக்களை கொண்டு எழுதினால் உலகத்தில் இருக்கிற மரங்களை எல்லாம் நீங்கள் பேனாவாக மாற்றிக்கோங்க, கடல் தண்ணியை எல்லாம் மையா மாற்றிக்கோங்க. ஒரு கடல் அல்லப்பா, 7 கடல் தண்ணியை கூட மையா மாற்றிக்கோ. எழுத ஆரம்பி அல்லாஹ்வுடைய புகழை. பேனா உடைந்து போய்விடும், கடல் தண்ணீர் தீர்ந்து போய்விடும். ஆனால் அல்லாஹ்வுடைய புகழ் என்றைக்கும் தீரும். மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ், அதிலிருந்து அல்லாஹ் அதை பற்றி அல்லாஹ் பேசுவான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.